Hi guys, இது Cellcare Infotech நான் இக்பால். இப்போ நம்ம கிட்ட இருக்கிற மொபைல் POCO X2. இது நம்முடைய சப்ஸ்கிரைபருடைய மொபைல். ஆக்சுவலாக அவருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேமரா வேலை செய்யலை, அதுக்கப்புறம் டச்சும் சுத்தமாக ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ இந்த மொபைலை நம்ம ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இதே மாதிரி ஃபால்ட்டு, அதாவது POCO X2, X3, X3 Pro, Redmi Note 10 Pro, Note 10 Pro Max, இதில் வந்து ஃப்ரண்ட் கேமரா வேலை செய்யலை, ரிங்கர் எடுக்கலை, மைக் வேலை செய்யலை, SIM 1 ஸ்லாட்டு இல்லை SIM 2 ஸ்லாட் எதுவும் ரெண்டில் ஏதாவது ஒன்று வேலை செய்யலை அப்படிங்கிற இஷ்யூ இருந்துச்சாகும் நீங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தரேன், அதில் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சப்ஸ்கிரைபருக்காக பெஸ்ட்டு ப்ரைஸில் நம்ம சர்வீஸ் பண்ணி தரலாம். அது மட்டும் இல்லாமல் ரெட்மி நோட் 10 ப்ரோ மேக்ஸில் வந்து சிஸ்டம் இஸ் நாட் ரெஸ்பாண்டிங் அப்படிங்கிற மெசேஜும் வரும். ஸோ அதுவும் வந்து CPU கம்ப்ளைண்ட் தான். சில நிறைய பேருக்கு அது தெரியாது, சாஃப்ட்வேர் இஷ்யூ நினச்சி சாஃப்ட்வேர் போட்டு பார்ப்பாங்க, அப்பயும் சரியாகாது. ஸோ வாங்க கைஸ், டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இந்த மொபைலை ரெடி பண்ணலாம். கைஸ் பார்த்தீங்களாக்கும் மொபைலில் வந்து மதர் போர்டை தனியாக எடுத்து நமக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு தேவையான அளவு ஷீல்டை கட் பண்ணி சில்வர் டேப் ஒட்டி பக்காவாக பேக் பண்ணியாச்சு. ஸோ வாங்க நெக்ஸ்ட்டு ப்ரொசீஜருக்கு போகலாம். ப்ளோயரில் ஹீட் வந்து 250யும் ஏர் வந்து 2வும் வச்சு சைடில் உள்ள க்ளூவை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கமெண்டில், நீங்கள் என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, என்ன ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, என்ன மாதிரி ரிப்பேரிங் டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஸோ அதை பற்றின ஒரு வீடியோ ஒரு வீடியோ நான் வந்து மேக் பண்ணி போடுறேன் கூடிய சீக்கிரம். நான் என்ன மாதிரி ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணுறேன், என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுறேன், என்ன மிஷின் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ வந்து நான் ரெடி பண்ணி போடுறேன். ஸோ பார்த்துக்கிறேங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து CPU ரீபால் பண்ணால் ஃபோன் வந்து டெட் ஆயிருமா, இல்லை மறுபடியும் அதே ப்ராப்ளம் வருமா அப்படின்னு சொல்லி இதே கொஸ்டின் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. ஸோ உங்கள் கொஸ்டின் வந்து நியாயமானது தான். கண்டிப்பாக டெட்லாம் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கரெக்டாக வேலை பார்த்தோமாக்கும் எந்த ஒரு மொபைலுமே டெட் ஆகாது. நம்மளை மீறி டெட் ஆகிறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி தான். ஸோ அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ண தேவையில்லை. உங்கள் மொபைல் வந்து நம்மக்கிட்ட அனுப்புனீங்களாக்கும் கண்டிப்பாக ரெடி பண்ணி உங்கள் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி 100% உங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி அனுப்பிச்சிடலாம். ஸோ நீங்கள் அதனால் வந்து நம்மளுக்கு நம்பி குரியர் பண்ணி விடுங்க. இல்லை சென்னையில் இருக்கிறவங்க வந்து நேர்லேயே வந்து கொடுக்கலாம். சென்னைக்கு அவுட்டரில் இருக்கிறவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தரேன், அதில் வந்து நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லுவேன். கைஸ் CPU வந்து
சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரீபால் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ மொபைலில் போட்டு பார்க்கலாம் டச் வேலை செய்தா அப்படின்ட்டு. ஓகே கேஸ், இது ஒரு போக்கோ X2 உடைய டச் வேலை செய்யலை அப்படிங்கிறத பற்றின சின்ன வீடியோ, CPU ரீபால் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வந்து வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்களும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னுடைய சேனல் வளர்ச்சிக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மொபைல் ஆன் ஆயிடுச்சு. உள்ளே போதும் ஃபஸ்ட் பூட் ஆகுது, செகண்ட் பூட் ஆகி சவுண்டு வந்துச்சாக்கும். சவுண்ட் ரிங்டோன் ஓகே. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, செகண்ட் பூட் ஆயிடுச்சு, வால்யூமும் வந்துருச்சு. இப்போ டச்சு வேலை செய்தான்னு பார்த்துடலாம். கண்டிப்பாக டச்சு வேலை செய்யணும்னு தான் நினைக்கிறேன். பார்க்கலாம். ஓகே கைஸ், டச்சு வேலை செய்யுது. ஒரு பேட்டர்ன் போட்டு வச்சுருக்காரு கஸ்டமரு. நம்ம வந்து கீபேடை வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே கைஸ், எல்லாம் வேலை செய்யுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர்.